இன்றைக்கி நம்ம வீடியோவில் 7 நாளைக்கு 7 விதமான சிம்பிளான பொரியல் ரெசிபிலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புடலங்காய் பொரியல். இந்த பொரியல் செய்கிறதுக்கு அதோட தோலெல்லாம் கத்தியோட பின்பகுதியோ இல்லை ஸ்பூனை வச்சோ எடுத்துகிட்டு உள்ளே இருக்க சதப்பகுதியை நீக்கிட்டு பொரியல் எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த புடலங்காயை கட் பண்ணிக்கலாம். பொரியலுக்கு நீளமாகவோ இல்லை இந்த மாதிரி சின்ன சின்னதாகவோ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு தேவையான எல்லாமே சேர்த்துக்கலாம். புடலங்காய் பொரியல் கொஞ்சம் ப்ளைனாக இருந்த மாதிரி இருக்கும். அது தண்ணி காய் மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி கடலைப்பருப்பு சேர்த்து செய்யும் போது பொரியல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த கடலைப்பருப்பை ஊற வச்சு கூட நம்ம கடைசியாக சேர்க்கலாம். ஊற வைக்காததுனால நான் தாளிக்கிறப்பவே இதை சேர்த்துருக்கேன். எல்லாம் பொன்னிறமாக வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயம் நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். மிதமான தீயில வச்சு இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். இது நம்ம பொரியல் தான் செய்கிறோம். தாளிக்கிற அளவுக்கு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதங்குற மாதிரி சேர்த்ததும் இந்த பொரியலுக்கு தேவையான கொஞ்சமாக மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வெங்காயம் வதங்கும் போது சேர்க்கும் போது தான் இந்த வெங்காயத்தில் அந்த காரம் இதெல்லாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மசாலாவோட ஃப்ளேவருமே இந்த எண்ணெயில் வெங்காயத்தோடு வதங்கும் போது நம்மளுக்கு காய் சாப்பிட்றதுக்கு அந்தளவு ரொம்ப வித்தியாசம் தெரியாது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த புடலங்காயையும் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்ல பிஞ்சு புடலங்கானால தண்ணி ரொம்ப சேர்க்கணும் இல்லை. பொரியலுக்கு எப்பயுமே நிறைய தண்ணி சேர்த்து வேக வச்சா ரொம்ப நீர்த்து போன மாதிரி இருக்கும். பொரியல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் அப்படின்னா மிதமான தீயில வச்சு கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தான் நம்ம வேக வைக்கணும். முத்தின புடலங்காயாக இருந்ததுன்னா வேகிறதுக்கு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தா தான் அது வேகும். இது நல்ல பிஞ்சு புடலங்காய் அமுங்குற மாதிரி புடலங்காயாக இருந்ததுன்னா லைட்டாக நம்ம தண்ணி தெளித்து மிதமான தீயில இந்த மாதிரி கலந்து விட்டாலே போதும். 5 நிமிஷத்தில் இந்த புடலங்காய் நல்லா வெந்துடும். இப்போது கொஞ்சமாக தேங்காயை துருவி சேர்த்துக்கலாம். இது நான் வெறும் தேங்காயை தான் துருவி சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சமாக சீரகம், ஒரு வெள்ளைப்பூண்டு சேர்த்துட்டு அப்படி சேர்த்தாலும் இந்த பொரியல் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சிம்பிளான புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு. இப்போது கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொத்தவரங்காயில் நாரெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி முன்பகுதியையும் பின்பகுதியையும் உடச்சி எடுக்கும்போது நம்மளுக்கு எல்லா நாருமே வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் கையால் உடச்சி எடுக்கும்போது தான் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நார் எல்லாமே நம்மளால் எடுக்க முடியும். இதெல்லாம் கத்தியில் கட் பண்ணி எடுக்கும்போது இந்த நாரெல்லாம் அப்படியே இருந்துகிட்ருக்கும். சாப்பிடும் போது நார் எல்லாமே இருந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கைட்டையே உடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பெருசாக தெரிஞ்சதுன்னா கத்தியை வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த கொத்தவரங்காய் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுலாம் வேக வைக்க முடியாது. அதனால் அளவாக தண்ணி வச்சுட்டு காய் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். காயை வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து நம்ம வேக வைக்கும் போது தாளிக்கும் போது நம்ம கொஞ்சமாக சேர்த்தா போதும். காயும் நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்துடும். இந்த காயும் வேகும் போதே உப்பு சேர்க்கும் போது தான் அந்த உப்போட காய் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு கலர் மாறி இந்த கொத்தவரங்காய் வெந்ததுக்கப்புறமா அதை ஓரமாக வச்சிடலாம். கொஞ்சமாக தேங்காயும் சீரகமும் சேர்த்து ஒரு பல்ஸ் விட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ காய் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தாளிக்கும் போதே வெங்காயத்தோட கொஞ்சமாக மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்து நல்ல மிதமான தீயிலே வெங்காயத்தோட அந்த மசாலாவையும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க அந்த கொத்தவரங்காயும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மிதமான தீயில 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். நம்ம இந்த மாதிரி பச்சை காயெல்லாம் செய்யும் போது நம்ம பச்சை மிளகாயோ இல்லை வரமிளகாயோ சேர்த்து செய்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்து செய்கிறப்போ இந்த காய் இந்த கொத்தவரங்காயெல்லாம் ஒரு மாதிரி ஃப்ளேவர் இருக்கும். அது நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சோன்னா அந்த கொத்தவரங்காயோட ஃப்ளேவர் இல்லாமல் இந்த பொரியல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏற்கனவே உப்பு சேர்த்ததுனால இப்போ வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் அதை சீரகத்தோடு அரைச்சி வைக்கும் போது இந்த கொத்தவரங்காய் சாப்பிட்றதுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 2 செகண்டுக்கு மிதமான தீயில கலந்து எடுத்தோன்னா சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிரும். இது புளிக்குழம்பு இல்லை ரசம் சாதம் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 3ஆவதாக பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பீட்ரூட்டும் அதை மாதிரி தோலை நீக்கிட்டு என்ன சைஸ்க்கு வேணுமோ அதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்ரூட்டையும் நம்ம கொத்தவரங்காய் மாதிரியே பாத்திரத்தில் வேக வைக்கலாம் அளவாக தண்ணி விட்டு. இல்லைன்னா குக்கரில் கொஞ்சமாக அளவாக தண்ணி விட்டு 2 விசில் விட்டு எடுத்தோன்னா இந்த பீட்ரூட் நல்லா வெந்துடும். அவசரத்துக்கு இந்த மாதிரி குக்கரில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது பீட்ரூட் 2 விசிலில் நம்மளுக்கு வெந்திருக்கும். ரொம்ப 3-4 விசில் விட்டால் குழஞ்ச மாதிரி ஆயிரும். பொரியல் எப்பயுமே நம்ம குக்கரில் வேக வச்சு செய்யும் போது அது கொஞ்சம் ஒரு விசில் கம்மியாக விட்டு எடுக்கும் போது தான் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். தாளிக்கிறதுக்கு எப்பவும் போல் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் சேர்த்து தாளிச்சிட்டு கொஞ்சமாக அதை மாதிரி மஞ்சத்தூளும் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். வேணும்னா கொஞ்சமாக மிளகாத்தூளும் சேர்த்துட்டு இதை நம்ம கலந்து எடுத்துக்கலாம்.
டக்குன்னு செய்யணும் அப்படின்னா நம்ம இந்த குக்கரில் காயை வேக வச்சு செய்யலாம். இப்போ வேக வச்ச அந்த பீட்ரூட்டையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்ல மிதமான தீயில கலந்து விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வேக வைக்கும் போதே சேர்த்ததுனால இப்போ கொஞ்சமாக நம்ம சேர்த்தா போதும். அந்த வெங்காயம் மசாலாவோட காயை மிதமான தீயில 1 நிமிஷம் கலந்து விட்டுட்டு துருவின தேங்காயும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த பொரியலுக்குமே நம்ம கொஞ்சமாக தேங்காயோட சீரகம் சேர்த்து அரைச்சி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும், வெறும் தேங்காயை மட்டும் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ 4வதாக கத்திரிக்காய் பொரியல். ரொம்ப சிம்பிளான பொரியல். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காயை வந்து என்ன சைஸ்க்கு வேணுமோ சின்னதாகவோ இல்லை நீளவாக்கிலோ அது மாதிரி கட் பண்ணி தண்ணியில் சேர்த்தா கலர் மாறாமல் நம்மளுக்கு இருக்கும். அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும் இந்த கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணும்போது. இந்த கத்திரிக்காய் பொரியல் வந்து நான் நான்ஸ்டிக்கில் தான் ஃப்ரை பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்மளுக்கு சுருங்க வதங்கணும். அதனால் இந்த இதில் தான் செய்கிறேன். கடாயில் செஞ்சோன்னா அடியில் ஒட்டிட்டு இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா சுருங்க வராது, நம்ம குழம்புக்கு செய்கிற மாதிரியே இருக்கும். அதனால் இந்த இதுக்கு மட்டும் நல்லா அடிகனமான பாத்திரம் இருந்தால் எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி நான்ஸ்டிக்கில் கூட நம்ம செய்யலாம். கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் எண்ணெயிலேயே வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் கலர் மாறுனதும் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு. இதுக்கு நம்ம வேறு எந்த ஒரு மசாலா தூளுமே வந்து சேர்க்க வேண்டாம். வெறும் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் உப்பு மட்டும் சேர்த்தா போதும். இந்த கத்திரிக்காய் பொரியல் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். இதுக்கு வந்து அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இந்த பொரியல் வந்து நம்ம சுலபமாக செஞ்சிடலாம். இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்கும் சரி, குழம்பு சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அந்த மசாலாவோட ஃப்ளேவரெல்லாம் போனதும் மிதமான தீயில நல்லா ஃப்ரை பண்ணி எந்த அளவுக்கு கத்திரிக்காய் சுருங்க வதங்கணுமோ அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான கத்திரிக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிரும். நம்ம சேனலில் ஏற்கனவே 7 நாளைக்கு 7 விதமான சட்னி ரெசிபியுமே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கையும் இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 5வதாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான இந்த உருளைக்கிழங்கு பொரியல் தான். இதுவுமே அதே மாதிரி தான் கத்திரிக்காய் மாதிரி நம்ம ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இது மாதிரி நீளவாக்குலையோ இல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் ஒரு 2-3 தடவை அலசி எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த உருளைக்கிழங்குல அந்த வெள்ளையாக இருக்கிறது இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். அந்த மாதிரி வேக வைக்கும் போதுமே ஒட்டாமல் இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையும் சரி கத்திரிக்காய் ஃப்ரையும் சரி ரெண்டுமே வந்து அடிகனமான பாத்திரத்துலையோ இல்லை நான்ஸ்டிக்லேயோ செய்யும் போது தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சமான எண்ணெயிலேயே நல்லா ஒட்டாமல் கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போது எண்ணெயில் மிதமான தீயில வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அந்த உருளைக்கிழங்கு கலந்து, கொஞ்சம் உருளைக்கிழங்குமே வந்து கெட்டியாக இருந்த மாதிரி இருக்கும். எண்ணெயில் வதக்கும் போது கொஞ்சம் ரொம்ப லைட்டாக மாறின மாதிரி மாறும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதையும் கலந்து விட்டுடலாம். இதுக்குமே நம்ம அதிகமான மசாலா சேர்க்கறது இல்லை. மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் வேணும்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த 3 மட்டும் சேர்த்தாலே போதும். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதுவுமே அப்படி தான். எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு சாதம் சரி, ரசம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலாவோட ஃப்ளேவர் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில வைக்கணும்னா இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும். 6வதாக அவரைக்காய் ஃப்ரை. ரொம்பவே சிம்பிளாக டேஸ்ட்டாக இந்த அவரைக்காய் ஃப்ரை வந்து நம்ம செஞ்சிடலாம். அவரைக்காயிலையும் கொத்தவரங்காய் மாதிரியே முன்னாடி பின்னாடி பகுதியெல்லாம் நல்லா கிள்ளி விட்டு எடுத்தோன்னா அந்த நாரெல்லாம் எடுத்துடலாம். இந்த 2த்துக்குமே நார் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நடுவுலையும் உடச்சி எடுக்கும் போது இருக்கிற நாரும் வந்துடும். இது வந்து பெரிய அவரைக்காய் இல்லை, இந்த சின்ன அவரைக்காய் தான். இந்த அவரைக்காய் வந்து பெரிய அவரைக்காயை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த அவரைக்காய் ஃப்ரையுமே சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அவரைக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்ததும் இந்த பொரியலுமே நம்ம வந்து புடலங்காய் பொரியல் செஞ்ச மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தெளித்து வேக வைக்கலாம். அதுக்கெலாம் நேரம் இல்லைன்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் அளவாக அவரைக்காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து, இந்த அவரைக்காய் வந்து நல்ல பச்சையாக இருக்கும் சேர்க்கும் போது. இந்த மாதிரி கொதித்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நல்ல லேசான பச்சை கலரில் மாறினதும் அவரைக்காய் வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை வந்து நல்லா இருத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளித்தோன்னா அவரைக்காய் பொரியல் வந்து ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆயிரும். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக வந்து வெங்காயம், கருவேப்பிலை அந்த மாதிரி எல்லாமே சேர்த்துட்டு மிதமான தீயிலே வெங்காயத்தை கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வரமிளகா தான் நான் கிள்ளி வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா கொஞ்சம் கூட இதில் சேர்த்துக்கலாம். வெறும் வரமிளகாயோ இல்லை பச்சை மிளகாயோ மட்டும் சேர்த்து கூட நம்ம இந்த அவரைக்காய் பொரியல் வந்து செய்யலாம். அப்படி இல்லைன்னா மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் மட்டும் சேர்த்துட்டு நம்ம இந்த பொரியலும் செய்யலாம். எப்படி செஞ்சாலும் இந்த பொரியல் வந்து நல்லாயிருக்கும். இல்லை மஞ்சத்தூள் மிளகாத்தூளும் சேர்த்துட்டு வரமிளகாயும் சேர்த்து செஞ்சாலும் இந்த பொரியல் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து வெங்காயத்தோட இந்த மசாலா எல்லாமே மிதமான தீயில எண்ணெயோடு நல்லா கொஞ்சம் சுருங்க வதங்கணும்.
வெங்காயத்தில் நம்ம சேர்த்த இந்த மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாம் போகிற வரைக்கும் வதக்கினதுக்கப்புறமா வேக வச்சு இருத்து வச்சுருக்க அவரைக்காயையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே அவரைக்காய் வந்து நல்லா வெந்து தான் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் போட்டு இதை வதக்கணும்னு இல்லை. மிதமான தீயில் வச்சுட்டு இந்த அவரைக்காய் மசாலாவில் வந்து கொஞ்சம் படுற மாதிரி லைட்டாக கலந்து விட்டால் போதும். சூப்பரான அவரைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிரும். இந்த அவரைக்காய் பொரியலும் அதை மாதிரி சாம்பார் சாதம், புளிக்குழம்பு, ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம். இந்த அவரைக்காய் பொரியலுக்கு வந்து நான் வெறும் தேங்காய் துருவல் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த தேங்காயோட கொஞ்சமாக சீரகம் சேர்த்து அரைச்சிட்டு சேர்த்தாலும் இந்த பொரியல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா பொரியலுக்குமே கொஞ்சமாக தேங்காயோட சீரகம் சேர்த்து அரைச்சி நம்ம இந்த மசாலாலாம் சேர்த்து செய்யும் போது அந்த பொரியலெல்லாம் சாப்பிடும் போது நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கடைசியாக கேரட் பொரியல் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கேரட் பொரியல் வந்து சின்னதாக கட் பண்ணி செய்யலை, நல்லா துருவிட்டு செய்கிற மாதிரி தான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி கேரட் பொரியல் வந்து நம்ம ரெடி பண்ணி வெறும் சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கேரட் சாதமாக கூட நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து ரெடி பண்ணலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெயில் வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துட்டு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா கேரட் சாதம் வந்து ப்ளைனாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி கடலைப்பருப்பு சேர்த்து செய்யும் போது தான் அந்த சாதம் வந்து வெரைட்டி ரைஸ்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு இப்போ நம்ம வெரைட்டி ரைஸ் மாதிரி செய்கிறதுக்குனாலும் சரி, இல்லை பொரியலாகவும் செய்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக மட்டும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயிலேயே இந்த 2 மசாலாவும் நல்லா வதங்கி வெங்காயமும் சுருங்கினதுக்கப்புறமா நல்லா துருவி வச்சுருக்க கேரட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கேரட்டெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்ல எண்ணெயிலேயே அந்த மிதமான தீயில் மசாலாவோட நல்லா சுருங்க வதங்கணும். 1 நிமிஷத்துக்கு மூடி போட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் முதல்ல 1 நிமிஷம் நல்ல மிதமான தீயில் வச்சே அந்த மசாலாவில் வந்து கேரட்டை வந்து எண்ணெயில் வேக விடணும். இப்போ இதில் தண்ணி தெளித்து தான் நம்ம அந்த கேரட்டை வந்து வேக வைக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றி செய்யும் போது இந்த கேரட்டெல்லாம் வந்து நல்லா நீர்த்து போன மாதிரி ஆயிரும். இந்த பொரியல் வெறும் 10 நிமிஷம்தான் ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். இது மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.